பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் டிவிடெண்ட் பாலிசி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு 13th ப்ராப்ளம் வால்டர் மாடலில் ஃபுல்-ஃப்ளெஜ்டு சம் பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் 3 கம்பெனிஸ் ஏபிசி லிமிடெட். அந்த கம்பெனியுடைய RKE கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வால்டர் மாடல் யூஸ் பண்ணிவிட்டு பே அவுட் ரேஷியோ வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, வேல்யூ ஆஃப் அண்ட் ஈக்விட்டி ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான் இதுவும் பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு டி தெரிஞ்சுக்கணும். நமக்கு டி வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இபிஎஸ் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. இபிஎஸ் இன்ட்டு பே அவுட் ரேஷியோவில் போட்டோன்னா நம்ம டி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சைமல்டேனியஸாக போட போகிறோம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக 50%, 75%, 25% பே அவுட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 8 rupees அப்படின்றது என்னுடைய இபிஎஸ்இ. அது கூட 50% போட்டு 4 எடுத்துக்கிறேன். 8 இன்ட்டு 75% போட்டு 6ன்னு எடுத்துக்கிறேன். 8 இன்ட்டு 25% போட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய டி வேல்யூ. 3 கம்பெனிக்கும், ஏ கம்பெனி, பி கம்பெனி, சி கம்பெனி, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு டி வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி ப்ளஸ் ஆர் டிவைடட் பை கே, இ மைனஸ் டி டிவைடட் பை ஓல் டிவைடட் பை கே. ஸோ இப்போ நம்ம ஏ லிமிட்டெட்க்கு போட போகிறோம். ஏ லிமிட்டெடில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டி வந்து நம்ம கண்டுபிடிச்சது தான் 4, ஆர் வந்து 0.15, அதாவது 15%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கே வந்து 0.10, இ என்னதுன்னா 8, D4 இப்போ ஓல் டிவைடட் பை 0.10. அதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாம். அதே தான், பட் ஆனால் இந்த டி மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ 6 + 0.15 டிவைடட் பை 0.10, 8 - 6 the whole divided by 0.10. இங்கேயும் 2 + 0.15 divided by 0.10, 8 - 2 the whole divided by 0.10. இப்போ இதை வந்து evaluate பண்ண போகிறோம். எப்படி evaluate பண்ணுறோன்னா, 8 - 4 into 0.15 divided by 0.10 plus 4 the whole divided by 0.10. நமக்கு ஆன்சர் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். 8 - 6 into 0.15 divided by 0.10 plus 6 whole divided by 0.10, 90 rupees. இங்கேயும் அதே மாதிரி தான். 8 - 2 into 0.15 divided by 0.10 plus 2 whole divided by 0.10, 110. இப்போ நம்ம வந்து ஏ லிமிட்டெடுக்கு எல்லாமே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பி லிமிட்டெடுக்கு போட போகிறோம். அதே ஃபார்முலா தான். ஸோ நம்ம டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 4, பி லிமிட்டெடில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரை வந்து 5% சொல்லியிருக்காங்க. ஸோ 0.5 the whole divided by 0.10, 8 - 4 the whole divided by 0.10. அதே மாதிரி இங்கே வந்து 6ன்னு வந்துடும். ப்ளஸ் 0.05 by 0.10, 8 - 6 0.10. இங்கே 2 + 0.05 divided by 0.10, 8 - 2 0.10. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து இதை எவாலுவேட் பண்ணுறது தான். 8 - 4 வந்து 4 தான், இன்ட்டு 0.05 divided by 0.10 plus 4 the whole divided by 0.10 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து வேல்யூ வந்து 60 கிடைக்குது. இங்கே 8 - 6 into 0.05 divided by 0.10 plus 6 divided by 0.10 அப்படின்னு கிடைக்குது 70. அங்கே 8 - 2 into 0.05 divided by 0.10 plus 2 divided by 0.10.
இங்கே வந்து வேல்யூ 15 கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போ சி லிமிட்டெட்க்கு போடலாம். அதே மாதிரி தான் 4 இதோடைய இந்த வேல்யூ மட்டும் ஆர் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஆர் வேல்யூ வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.10 அதாவது 10% கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே நான் வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கிறேன் அந்த ஃபார்முலாவில். 8 minus 6 0.10. நெக்ஸ்ட்டு 2 plus 0.10 by 0.10. 8 minus 2 0.10. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் போட்டுட்டோன்னா முடிஞ்சிடும். இதை எவாலுவேட் பண்ணிக்கோங்க. 8 minus 4 into 0.10 divided by 0.10 plus 4 whole divided by 0.10 போட்டோன்னா நமக்கு 80 கிடைக்கும். இங்கே வந்து 8 minus 6 into 0.10 divided by 0.10 plus 6 whole divided by 0.10 போட்டோன்னா இங்கே 80. அண்ட் அதே மாதிரி 8 minus 2 into 0.10 divided by 0.10 plus 2 whole divided by 0.10 இங்கேயும் 80. ஸோ இப்போ நம்ம 3 கம்பெனிக்குமே நம்ம என்ன போட்டுட்டோன்னா இந்த ப்ராப்ளம்க்கு 3 கம்பெனியோடைய வேல்யூ ஆஃப் அன் ஈக்விட்டி ஷேர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து அந்த ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.